வணக்கம் நண்பர்களே, உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பரான வீடியோ தந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்ச கண்ணாடி இல்லைன்னா பிரேம் உடஞ்சி போன ஒரு கண்ணாடி அப்படி இருந்தால் அது ரீயூஸ் பண்ணி நம்ம எப்படி நமக்கு வீட்டுக்கு உபயோகமான பொருளாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிரர் உடஞ்சி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை என்கிட்ட மிரர் மேலே இருக்கிற பிரேம் தான் உடஞ்சிருக்குன்னா அப்போ பிரேம்லேருந்து தனியாக மிரர் நம்ம நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட 2 கேலண்டர் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த எடுத்து வச்ச 2 கேலண்டரில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கேலண்டரில் நம்ம மிரர் சென்டர் சைடு வச்சு அதை சுற்றி நம்ம என்ன பண்ணோம், மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி அந்த 4 கார்னரை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணி அழகாக எடுத்துக்கிறோம். அதுவும் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கேலண்டர் மட்டும் தான். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறோன்னா, இப்போ 2 கேலண்டரை ஒன்றா வச்சு அது கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இடத்த மட்டும் நம்ம அழகாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது கட் பண்ணி சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ ப்ரௌன் ஷீட் இருந்தால் ப்ரௌன் ஷீட் எடுத்துக்கிறோம். இல்லைனா நம்மளுக்கு பிடிச்சதா ஒரு கலர்னால் அந்த கலர் எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணுறோன்னா, அந்த கேலண்டருக்கு ஃப்ரண்ட் வியூவில் ஃபுல்லாக அந்த ஷீட் ஒட்டிடுறோம். ஒட்டிய பிறகு என்ன பண்ணுறோன்னா, சென்டர் வியூவில் வந்து மிரர் வச்சிடும். அந்த கண்ணாடி எப்படியோ பொருத்திட்டு என்ன பண்ணுறோன்னா, 2 கேலண்டரும் ஒன்றா இணைச்சிட்டு அந்த ஷீட் இணைச்ச அந்த 4 கார்னர் என்ன பண்ணுறோம், அலமாரி போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சேஃப்டியான முறையில் அதை எடுத்து நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த புதுசாக தயாரித்த அந்த மிரரை தூக்கி அங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. இது போல் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவெல்லாம் நான் அப்டேட் பண்ணேன். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.